நபிமார்களை கீழே இறக்க மாட்டான். மலக்குகள் சத்தம் போட்டால் சத்தம் கேட்குது. அல்லாஹ் இந்த மைக்கில் வர சத்தம் அல்லாஹ் உண்டாக்க முடியாதுங்க. நல்லா காதிரா இருக்கிறான். ஒரு இடி இடிச்சா என்ன சத்தம், கல்வெல்லாம் கிடுகிடுத்து போயிடும். அந்த மாதிரி சத்தத்தில் சொல்லிவிடுவான் அல்லாஹ் தாலா. இல்லை ஹபீபே, நீங்க போங்க, நீங்க போய் நேரடியாக விளக்கு. மக்கள் உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பக்கத்தில் உட்காரணும். அப்பதான் அவர்களுடைய உள்ளத்தில் அது வரும். சுகத்தை தேடக்கூடாது. ரெண்டாவது, மஜ்லிஸ்ல முன்னால உட்காரணும். சில பேர் ரெண்டாள் இடத்த அடைச்சிட்டு உட்கார, அது நியாயம் இருக்கு. தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ். நீங்க வாஜ் மஜ்லிஸ்ல வரக்கூடியவர்களுக்கு இடம் கொடுத்தா அல்லாஹ் தஆலா சோனபதியில இடம் கொடுப்பாங்க. நாம யாரை வெறுக்கிறோமோ, யாரை லேசி காட்டுறோமோ சமயத்தில் அவர்கள் பக்கத்தில் உட்கார காரணத்தினால கூட நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுபோல தவால்தே தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் முர்சலான நபி. அல்லாஹ்கிட்ட ஒருத்தர் முனாஜாத்துல சொல்லிவிட்டா, யா அல்லாஹ், நாளை சொர்க்கத்துல எனக்கு ரஃபீகா இருக்கக்கூடிய சோனபதி ரஃபீக் ஜன்னா, அவர் இப்ப ஹயாத்தார தான் ஆளை காட்டி போடுங்க, நான் இப்பவே முலாகாத் செஞ்சுக்கிறேன். பாரி தாலாவுடைய பொறுத்தால ஜவாபு வந்துச்சு, அவர் இப்ப ஹயாத்தாவே இருக்கிறார், போய் முலாகாத் செஞ்சு. ஆள் அடையாளம் கேட்டாங்க. இன்ன ஊர்ல இன்ன கஷாப்பு கடையில், இன்ன ஊர்ல இன்ன களத்துல இன்ன கஷாப்பு கடையில் அவருடைய அங்க அடையாளங்கள்லாம் அல்லாஹ் சொல்லி, அவர் தான் நாளைக்கு சோனபதியில உங்களுக்கு ரஃபீகா இருக்கக்கூடியவர், போய் சந்திச்சுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா போச்சு. புறப்பட்டு போனாங்க. அந்த ஊருக்கு போனாங்க, அந்த கடத்தருக்கு போனாங்க. அப்படி பார்த்தாங்க, கஷாப்பு கடைகள் எல்லாம் கவனிச்சாங்க. அல்லாஹ் சொன்ன அடையாளம் உள்ள ஆளும் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சந்தோஷமா போயிடுச்சு. நாமளா இருந்தா சொர்க்கத்துல நமக்கு ரஃபீக் ஒரு ஷாப்பு கடைக்காரன்னு சொல்லக்கூடாதா, ஒரு ஜவுளி கடைக்காரன்னு சொல்லக்கூடாதா? கேவலம் கஷாப்பு கடைக்காரன் தானே கிடைச்சா கஷாய் என்று திரும்பி இருக்கும். ஒரு முர்சலான நபியுடைய தவால்தைய அவன் தன்னுடைய இறைச்சியெல்லாம் வெட்டி வித்து முடிக்கிற வரைக்கும் பேச்சு கொடுக்காம ஒதுங்கி நின்றுக்கிட்டான். ஏன்னா அவன் வேலையில ஹிலல் செய்யக்கூடாது. அவன் எல்லாம் வித்து முடிச்சான். கடைசியில முன்சப்பையில ஒரு பகுதியை, ஒரு துண்டை வெட்டி அதை தான் பையில போட்டுக்கிட்டு கடையை இழுத்து கூட்டி புறப்பட்டான். அப்போ தான் போய் பேச்சு கொடுத்தான். ஒரு மனுஷனுடைய வேலை நேரங்களில் போய் பேச்சு இடைஞ்சல் செஞ்சாலும் சமயத்தில் அந்த மனுஷன் அன்பு காட்டாம வெறுப்போடு பேசியிருக்கும். ஒரு நபி எவ்வளவு பேணுதல் செஞ்சிருக்கிறார். அவ புறப்பட்டு போகும்போது சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு விருந்தினராக உங்க வீட்டில் இருக்கலாமான்னு கேட்டேன். சந்தோஷமா இருங்கன்னு அழைச்சிட்டு. அந்த காலத்தில் விருந்து உபசரிக்கிற ரொம்ப பெரிய பழக்கமான வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டார். எனக்கு எப்படி கடையில பல ஜோலி இருந்துச்சு, நீங்க ஒதுங்கி நின்றீங்களோ, வீட்டிலேயே எனக்கு ஒரு ஜோலி இருக்கு. வந்த உடனே உங்கள்கிட்ட அளவலாவி பேச முடியாது. ஏன் ஜோலியை முடிச்சுக்கிறேன், அப்புறம் நாம பேசுவோம், லாவெல்லாம் பேசுவோம். சரி, உன் வேலையை நீ முடிச்சு கேட்டா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசனம் போடப்பட்டுச்சு, உட்காந்துக்கிட்டேன். இவங்க மூசாண்டா அவருக்கு தெரியாது அலைஹிஸ்ஸலாத்து. அவர் என்ன செய்யறாரு, கொண்டு போன இறைச்சி எடுத்து அதை நல்லா கைமாவை கொத்தி அது கூட கொஞ்சம் மசாலா சாமான சேர்த்து அடுப்பை மூட்டி அதில் வச்சுட்டார். சால்னாக சேரா சூப்பு வச்சுட்டார். அதுக்கு பிறகு ஒரு ஊஞ்சல் ஒன்று தொங்குச்சு. அதை கீழே இறக்கி அதுல அவருடைய வயோதிக தாய் படுத்து கிடக்கிறார். பழைய காலங்களில் 400 வருஷம் 300 வருஷம் 600 வருஷம் இப்படி இருந்ததுனால கூனி குறுகி எழுதியிருக்கிறபடிக்கு பார்த்தா ஒரு புறா மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளவு சின்னதாக கூடி குறுகி போயிட்டாங்க. அந்த தாய் அந்த ஏனையிலேயே அவர்களுடைய பகனா பிஷாபெல்லாம் இருக்கு. இவர் எடுத்து அதை கொண்டு போய் எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு தாய் கழுவுறாங்களோ அப்படி கழுகி ஆடைகளை மாற்றி தாயை கொண்டாந்து மறுபடியும் ஏனையில போட்டு ஆட்டி விட்டு அவங்களுடைய அசுத்தப்பட்ட ஆடைகளெல்லாம் தண்ணியில் அலசி எல்லாம் காய போட்டு விட்டு அதுக்குள்ளால சூப்பு வெந்து போச்சு. அதை எடுத்து நல்லா விசிறியால் நல்லா ஆற்றி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த புறா வடிவத்திலிருந்து தாயை தூக்கி மடியில் வச்சு அந்த சூப்பை மொண்டு மொண்டு அந்த தாய்க்கு பசியாத்துறாங்க. சப்பி சப்பி அதை குடிச்சுக்கிட்டாங்க. வேற என்ன ஆகாரம் கொடுக்க முடியும்? இந்த காலத்தில் அவ்வளோ வயசுக்கு மனுஷன் இருக்கிறது இல்லை. முடிஞ்சிச்சு. மறுபடி தூக்கி ஏனையில் வச்சு ஆட்டினார். அது எல்லா காட்சிகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டே இருந்தார். ஏனையில் வச்சு ஆட்டும் பொழுது அந்த கிழவியினுடைய அந்த வயோதிக தாயுடைய உதடுகள் அசைய ஆரம்பிச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இடத்துல இருக்க முடியல. எழுந்து பக்கத்தில் சென்றார்கள். இவ்வளவு வயசுல இந்த தாயுடைய உதடு அசைஞ்சு என்ன சொல்றாங்க பார்க்கலாம். போனா அந்த தாய் என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், என் மகன் எனக்கு இப்படி ஹிதுமத் செய்யறான ரப்பே, அதனால என்னுடைய மகனை இந்த காலத்து நபியா இருக்கிறாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட சொர்க்கத்தில் நீ சேர்த்து வச்சு அல்லாஹ்னு துஆ கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கைக்கு உடனே அந்த சகோதரர்கள் முசாஃபா செஞ்சு உங்களுடைய தாய் கேட்ட துவாவை பார்த்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உங்க சேர்த்து அந்த மூசா நான் தான் அவர் வாரி அணைச்சு கட்டி தழுவி
விளங்குதுங்களா? கயிறு இதில் தாய்க்கு பணிவிட, தாய் தகப்பனுக்கு பணிவிட செய்யறது ஒரு உயர்வும் இந்த ஹிகாயத்தில் கிடைச்சி போச்சு. மற்றபடி அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு உலுல் அஸம் முர்சலான நபி இந்த கஷாப்பு கடைக்காரன் தானா எனக்கு ரஃபீக ஜன்னா, சொர்க்கத்தில் கூட்டாளி, ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கலன்னு. இப்போ நாமும் யாரை பார்த்தாலும் பேசு காட்டுறதுனால என்ன பக்கத்தில் உட்கார யோசிக்கும். அதே மாதிரி பள்ளிவாசலில் சில பேர் போனால் சஃப்ல இருக்கிற ஆளை அனுசரித்து உட்கார. முன் சஃப்ல ஒரு ஆளுக்கு இடம் இருக்கு, முன் சஃப்ல இடம் இருக்க பின் சஃப்ல நிற்கிறது மக்ரூஹ் ஹனஃபி மதம். முன் சஃப்ல இடம் பூர்த்தி செய்யும். அப்போ பார்க்குறாங்க ஒரு ஆள் கொஞ்சம் அழுக்கு சட்டக்காரன் நிற்கிறான், அதனால அவன் பக்கத்துலையா நிற்கிறது நம்ம அந்தஸ்துக்கு. இதெல்லாம் தொழுகையே என்னத்துக்கு? தொழுகை அமைப்பே எப்படி வச்சிருக்கிறாங்க? முந்தின சஃப்புக்காரன் சஜிதாவுக்கு போனா அவன் குதிங்கால் வச்சிருக்கிற நிமிந்துப்படுது, அவன் கால் நிமிந்துருது. அப்ப அவன் கால் பட்ட எடுத்து தான் நம்ம நெத்திப்படுது. அல்லாஹ்தால நமக்கு அகங்காரங்களை ஒழிக்கிறது. உதாரணமாக முதலாளி பின்னால போனார், அவர் ஜோலி எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா போனார், வேலைக்காரன் முந்தி போயிட்டான். முந்தி போனவனுக்கு முன்சஃப்ல உரிமை இருக்காதுங்களா? பள்ளிகள்ல யார் முதல்ல போய் எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அந்த இடம் தான் அவருக்கு சொந்தம். அப்படி தப்பி தவறி அவர் எந்திரிச்சு மறுபடி ஹதஸ் ஆயிடுச்சு, ஒது போயிடுச்சு, ஒது செய்ய போனா அவர் கைக்குட்டியை போட்டு போனார், சடான தூக்கி எறிஞ்சு விட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது ஜாயிஸ் இல்லை. அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். பின்னால சில பேர் வருவான் கடைசியில், அவன்லாம் ஊருக்கு பெரிய மனுஷனா இருப்பான், நாட்டாக இருப்பான், பாஞ்சு எல்லாருடைய தோல்ல ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லயே போய் சேர்த்துருவான். முன்சஃப் போய் இருக்கிறனா தள்ளி கிள்ளி தான் இடத்த பிடிக்கும். அது நியாயப்படி மார்க்க சட்டம் கூடாது. பின்னால வந்து மரியாதையை பின்னால உட்காந்து, ஏன் நீ பின்னால வந்து? அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் முன்னால வர்ற ஆளுக்கு ஒட்டகைக்குள்ள நம்ம கொடுக்கும், ஒரு ஒட்டகையை குர்பான் செஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கும். போக போக இமாம் மெம்பர்ல ஏறுறதுக்கு முந்தி வர்ற ஆளுக்கு ஒரு கோழி முட்டையை தர்மம் செஞ்ச நம்ம கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு மாடு குர்பான் செஞ்சு தர்மம், ஆடு குர்பான் செஞ்சு படிப்படியாக நன்மைகளை குறைச்சிக்கிட்டே போறோம். கடைசியில் வர்ற ஆள் மெம்பர்ல இமாம் ஏறுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு சில பேர் போறோம். அது வரைக்கும் வெளியில கதை பேசுறது. பின்னால போற நீ எடுக்கிற இடத்துல உட்காரு, எல்லாத்தையும் தோள்பட்டை தாண்டிக்கிட்டு உதச்சிக்கிட்டு பல பேரை உதச்சிக்கிட்டு போறோம். சில பேர் ஆசிரியக்கலாம், இதெல்லாம் சிந்தனையில் வைக்கணும். அதனால யாரையுமே பக்கத்தில் இருக்கிற ஆள் பார்த்து இவனா என் பக்கத்தில் நினைக்காது. பை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மஹ்லூக்கெல்லாம் அதம் தான். பக்கத்தில் இருக்கிற ஆள் யாரு? அவன் கூட பாடித்தால அவனுக்கு உஜூதை கொடுத்துருக்கிறான், சிஃபாத்தை கொடுத்துருக்கிறான். அல்லாஹு தாலா தான் உஜூதை அவரை சுமந்துக்கிட்டு இருக்கிறான். நீ அவனை கேவலமா பார்க்குற துனியாவுடைய ஆசாபாசங்களை வச்சு. துனியாவை வச்சு ஈமான இடப்படும். துனியாவுடைய அலங்காரங்களை சொத்து பத்துகளை வச்சு மனுஷனை இடப்படும். இப்ப முதலாளி பின்னால போனார், வேலைக்காரன் முன்னால போயிட்டான். வேலைக்காரன் சஜிதாவுக்கு போனா அவன் குதிங்கால தூக்கியிருப்பாங்க, அங்கே முதலாளி நெத்தி படுமாப்படாதுங்களா? இந்த சமத்துவத்துக்காக தான் இமாம் ஜமாத் தொழுகையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு மத்தியில் இருக்கிற அகங்காரங்கள் ஒளியறதுக்கு தான் அல்லாஹு தஆலா பல பல ஹைராத் பல வஸ்துக்கள் இருக்கு. 27 பங்கு நம்ம இருக்கு ஒரு பக்கம். அப்போ நாம பொதுவாக மனிதர்களை துனியாவுடைய சொத்து பத்துகளை வச்சு மனுஷனை மதிக்கிறது, ஏழைய வந்து ரொம்ப கேவலமா பார்க்கறது, இது சரி. அது பின்னால ஏமாற்றத்தை உண்டாக்கி. நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்க, சஹாபாக்கள் புடைசூழ இருக்க, ஒரு மனிதர் முன்னால போனார். அவரை பத்தி அபிப்பிராயம் கேட்டார். இவரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? யார சொல்லா, இவர் சமுதாயத்துல பெரிய மனுஷன், இவருக்கு செல்வாக்கு உண்டு, ஒரு உத்தரவு போட்டா மக்கள் கேட்பாங்க, ஒரு வீட்டுக்கு போனா அவருக்கு விரிப்பு விரிக்கப்படும், வரவேற்பு இருக்கும், இப்படி எல்லாம் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. சர்க்கார் சும்மா இருந்துட்டு பின்னால ஒரு மனிதர் போனார். இவரை பத்தி என்ன அபிப்பிராயம் கேட்டார். இவருக்கு சமூகத்துல மதிப்பு கிடையாது. யார் சொல்ல, மக்களுக்கு மத்தியில் இவருக்கு ஒரு செல்வா கிடையாது. அப்படி ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்றா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. சபையில இவர் பேசினா இவர் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. ஆக மக்களுக்கு மத்தியில் இவருக்கு செல்வாக்கு இல்லை. சர்க்கார் சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கும், நீங்க இவருக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, இவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் இப்படி செய்வான்னு சொன்னா இவருடைய சத்தியத்தை அல்லாஹ் உண்மையாக்கி வச்சிருவான். இவர் சொன்னதை அல்லாஹ் நிறைவேற்றி வச்சிருவான். இவருக்கு அல்லாஹ் இடத்துல அவ்வளவு அந்தஸ்து மக்களுக்கு மத்தியில் இல்லாட்டினார். அதனால பொதுவாக தரீக்கத்துல வந்ததுக்கு பிறகு மறுபடியும் சிருஷ்டிகளை தாழ்வா பார்க்கறது, அந்த கண்ணு ரொம்ப தப்பு. மனுஷனுடைய நிலை மாறும் பொழுது பார்வையை மாத்திக்கும். நான் சில பேரை பார்த்தேன், ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ அதனால அனுபவிச்சார். ஒரு ஆலிமே மதிக்காம இருந்தார். அவன் வேண்ட சொல்லுவார்,
நான் என்னங்க ஆலிம் ஷா அவர் இப்படி பேசுறீங்க? அட நீங்க ஒண்ணு 4 வயசுல அவர் கைலி கட்டாம இருக்கும்போதே எனக்கு தெரியும். இப்ப எந்த பார்வை வச்சிருக்கிறார் அவரு? 3 வயசு 4 வயசுல குழந்தை கைலி கட்டாம நிர்வாணமா இருக்கும்போதே அந்த பையன் எனக்கு தெரியுங்கிறார். அட நீங்க பார்த்த வயசு வேறங்க அது. இப்ப அவர் போய் மதரசாவில் ஓதி 7 வருஷம் ஓதி மார்க்க கலாஞானங்களை கற்று குரானை யூஸ் பண்ணி ஹாஃபிஸாக ஆலிமா வந்திருக்கிறாரு. பார்வையை மாத்திங்கன்னு சொன்னா அது எப்படிங்க மாறும்? அவர் தான் சின்ன பிள்ளையிலே பார்த்துருக்கிறதேங்கிறார். விளங்குச்சுங்களா? விளங்குச்சவங்களுக்கு? அப்போ மனிதனுடைய நிலை மாறும்போது பார்வை மாறும். நிலை அந்தஸ்து மாறும்போது பார்வையை மாத்தாதவன் இப்லீஸ். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரீரம் மண்ணால் அமைக்கப்பட்டு 70 முழம் உயரம். அப்ப எவ்வளவு பெரிய கூடா இருக்கும் அது? மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில அது போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ அவரை பூமியில கலீஃபா ஆக்க போறேன்னு சொன்ன உடனே மேபடியா மலாய்க்குமார்கள் எல்லாம் தங்களுடைய பரிவார படைப்பட்டாளங்களை அழைச்சிட்டு வந்து இவர் தான் அந்த கேவல பாஷையில அல்லாஹு தாலா இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபான்னு சொன்னா அது இவர் தான். நல்லா பாருங்க, இவருக்கு போய் கிலாஃபத்து கொடுக்க போறான் அல்லாஹ். எதுக்கும் நம்ம அவசரப்படக்கூடாது. நீங்க எல்லாரும் இருங்க. வெளியில பார்த்தா ஒன்றும் தெரியல, கிலாஃபத்துக்கு லாயக்கா தெரியல. ஒரு சமயம் உள்ள எதுவும் இருக்கோ என்னமோ தெரியல, நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு வாய் வழியா நுழைஞ்சிட்டேன். 70 முழம் உயர சரீரம் கூடா இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும்? வாய் வழியா நுழைஞ்சு உள்ள எல்லாம் ஒலாத்தி குடல்கள் எல்லாம் உண்டாக்கல, கூடு செஞ்சு வச்சிருக்கிற மண்ணு கூட எல்லாம் உள்ள நுழைஞ்சு பார்த்து விட்டு பின்னால இருந்து வெளியில வந்து சொன்னா நான் நல்லா பார்த்துக்கிட்டு இவரை போய் கலீஃபா வகுப்புன்னு சொல்றான். ஆக வெளியையும் பார்த்தேன் உள்ளேயும் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னா அப்படி இவரை மதிக்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டான் மலக்கு. அவங்க கூடப்படி சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நாங்க உடனே குடிஞ்சிருவோம் மதிப்பு. இவன் சொன்னா நான் எப்போ இப்ப உள்ளும் புறமும் பார்த்துட்டேன்னா நான் எப்படி மதிக்க முடியும்? நான் மதிக்க மாட்டேன்ட்டான். நான் உள்ளும் புறமும் பார்த்துட்டேன். ஹக்கத்தால எங்க மாட்டினான் அவன? இவன் பார்க்கும்போது உள்ள ஒண்ணும் இல்லைங்க. அல்லாஹ் சஜிதா எப்ப செய்யனா வைதா சவ்வைத்துஹுக்கு சர்க்கார் போன தடவை விளக்கம் சொன்னான். சவ்வைத்துஹுண்டா என்ன? கை மடங்கி கிடந்தது நிமித்தலானா அல்ல, கால் ஒடிஞ்சு கிடந்தது கட்டு கட்டி மறுபடியும் எலும்பு ஒன்னா சேர்த்தான். சவ்வைத்துஹுண்டா என்ன? அவனுடைய சிஃபாத்து பிரதிபலிப்பதற்குள்ள தகுதியை உண்டாக்குனானே இதான் சவ்வைத்துஹுண்டா. பாரி தாலாவுடைய சிஃபாத்தை பிரதிபலிப்பதற்கான தகுதியை முந்தி உண்டாக்கிட்டான். வைதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹில இருந்து நான் ரூஹ ஊதுனேன்னா அந்த நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹிங்கிறது என்னுடைய சபா சிஃபாத்தை நான் பிரதிபலிக்க செஞ்சேன். ஹயாத் இல்மு இராதா குத்ரத் சமூ பஸர் கலாம். இப்ப யார் வந்துட்டா? அல்லாஹ் நுழைஞ்சுக்கலங்க. ஹக் தஆலாவுடைய வஜூதும் சிஃபாத்தும் அதுல பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அல்லாஹ் எப்ப சஜ்தா செய்ய சொன்னா? இப்ப நான் ரூஹ் ஊதுனோன்னு சஜ்தா ஃபகஉ லஹு சாஜிதி. மேப்படியா சஜ்தா செய்யாம கெட்டு போனது காரணம் என்ன? அவன் அந்த முந்தின பார்வையே வச்சுக்கிட்டு இருந்தான். நாம தான் மக்கா தாயிஃப் கடையில பார்த்தோமே, இது வெறும் கூடு தானே, உள்ள கூட நுழைஞ்சு பார்த்துட்டேனே ஒண்ணும் இல்லையே என்று சொல்லிதான் அவன் வீணா போனான். அதே மாதிரி மனிதர்கள் நான் என்ன சொல்றேன், நாம பார்க்கும் போது ஒரு மனுஷன் சாதா மனுஷனா இருந்திருக்கலாம். பையன தரீக்கத்துல வந்த பிறகு அவனும் ஷேக்குடைய முறியுது பையத்து வாங்கியிருக்கிறார், தாலீம் வாங்கியிருக்கிறார். இப்ப ஹாமீம் ஏத்திபாராத்து உருஹே சொன்னார். இப்ப இந்த ஃபித்னா ஃபசாதுடைய ஜமானாவில் திருக்கலிமாவுடைய விளக்கம் இந்த அளவுக்கு அவருடைய கல்வி இன்னும் அவருக்கு உள்ளத்துல உள்ளதே ஒழுங்கா சொல்ல முடியல, தடுமாறினார். இதை விட கூடுதலான விளக்கம் இருக்கலாம். அப்ப இந்த விளக்கத்தை விட ஒரு மனிதனை அல்லாஹ் ரசூலும் மதிக்கும் போது நாம மதிக்கலன்னு சொன்னோம். இவரை எனக்கு தெரியும். சில பேர் அப்படியே சொல்றான். இது போட்டும், உங்க வீட்டுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், வைக்கல வைக்க பிடிக்கும் மாட்டுக்கு போட்டுமா, காலையில சாணி அள்ளி போடுவான் தோமாசி. 10 வயசுல தோமாசி வேலை செஞ்சுட்டு இருந்தான். திடீர்னு 18 வயசாச்சு போலீஸ் வேலையில சேர்ந்துட்டான். இப்போ 103 நம்பர் போட்டுட்டு வந்திருக்கிற சிவப்புக்குள்ளா மாட்டிக்கிட்டு, அடே தோமாசி நீ நாடா போலீஸா போனா முள்ள முறிச்சுவான். என்ன சொல்றீங்க? 10 வயசுல நம்ம வீட்டு மாட்டுக்கு சாணி எல்லாம் வைக்க பிடிக்க போட்டா எல்லாம் சேர்த்தான். போனா போலீஸ்ல சேர்ந்தா இப்ப காக்கி சொக்கா போட்டுக்கிறான், 103 நம்பர் போட்டுக்கிறான், இங்கிலீஷ் நம்பர் சிவப்புக்குள்ளா போட்டு வந்திருக்கான். அடுத்த தோமாசி நம்ம வீட்டுல மாடு மேய்ச்சிய சாணி எல்லாம் இல்லையே, அந்த போய் போலீஸாவில போயிட்ட நீன்னு சொன்னா முள்ள முறிச்சு விட்டுப்பான். விளக்குச்சுங்களா? அப்ப நீங்க என்ன குட் மார்னிங் சார். அல்லாஹு தாலாவும் நம்மளை உணர வைக்கிறதுக்கு சரியான வேலைகள். ஒரு தடவை நான் சைனா பஜார்ல இருந்து ஒரு பஸ்ல பேர் சொல்லக்கூடாது,
ஒரு பீடி முதலாளி பஸ்ல ஏறிக்கிட்டார். பீடி முதலாளி, அதெல்லாம் என்ன பீடின்னு கேட்காதீங்க, பஸ்ல ஏறிக்கிட்டார் சைனா பஸ். பின்னால அவர் வேலைக்காரன் ஏறி ஒரு சீட்டுல அவர் ஒண்டியா உட்கார்ந்து இருக்கிறார், 3 பேர் சீட்டுல. இவன் அந்த போஸ்ட பிடிச்ச இடையில இருக்கிற கம்பத்தை பிடிச்சி நின்று பேசிட்டு அவர் வரவு செலவு கணக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே நிற்கிறார். இது கண்ணால பார்த்து காட்சி. அல்லாஹ் அக்பர். கண்டக்டர் பின்னால இருந்து கத்துறான், அவனுக்கு டிரைவரை மறைக்குது. ஏயா நிக்கிற இடம் இருக்கும்போது உட்கார ஏங்கிறான். அவன் என்னான்னு உட்காருவான், முதலாளி இடம் கொடுத்தா தானே. அவன் உட்காருங்கிறான், இவர் உட்காரான்னு மேல பட்டுக்காம 4 பேர்களை இடம் உச்சாரிச்சு உட்கார சொல்லலாம்ல. அந்த அளவு கூட அந்த ஆள் செய்யாம இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டிக்கிறான். எங்க வேலைக்காரன் சபத்துவம் உட்காந்துருவாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மவுண்ட் ரோடு வந்துச்சு. ஒரு ரிக்ஷா வண்டிக்காரன் ரிக்ஷா விட்டு ஓட்டமா ஓடி வந்து ஏறினான். வேத்து விறுவிறுத்து மேலே ஏதோ அவசர கேஸ் என்னதுக்கு போறது சடான அந்த பஸ்ல ஏறினான். அங்கே இங்கே பார்த்தா இடம் அங்கே தான் காலியா இருந்துச்சு. இவன் நிக்கிறானே வந்து அவன் நிக்கிறவன் ஒரு தட்டு தட்டி விட்டு, இடம் இருக்கும்போது நீ காசு கொடுக்கலையா, காசு கொடுத்துட்டு ஏன் நிக்கிற எடுக்கிட்டு இவனை தள்ளி விட்டு நிக்கிறவனை தள்ளி விட்டு அவன் போய் சப்புன்னு உட்கார்ந்தான். உட்கார்ந்த அந்த ஆளுடைய சட்டை கிட்ட வேட்டி கிட்ட எல்லாம் வெள்ளை வெள்ளை தும்பப்பு மாதிரி இருந்தாருங்களே. இவன் உட்கார்ந்தானே போஸ்ட் ஆபீஸ் சாப்பா வச்ச மாதிரி அடிச்சு அவர் சட்டை அவன் மேல இருந்த ஆளுக்கு. நான் சொன்ன அல்லாஹ் சரியான தண்டனை, தன் சகோதர முஸ்லிமுக்கு இடம் கொடுக்காதவனுக்கு நீ சரியான தண்டனை கொடுத்த அல்லாஹ்னு என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் இப்படி வர்றது காரணம் என்ன? தப்லீக் ஜமாத்துல பாருங்க, இக்ராமுல் முஸ்லிம் பேர் வச்சிருக்கிறான், ஆனா முஸ்லிம சங்க செய்யறது இக்ராமுல் முபல்லிகின்னு மாத்திங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து 3 நாளைக்கு ஒலாத்தனவன் வந்துட்டு அவன் பைய தூக்குறான், போட்டியை தூக்குறான், இல்லாத மாதிரியா பேர் கேட்டா இக்ராமுல் முஸ்லிம் 6 நம்பர்ல ஒரு நம்பர் முஸ்லீம் எங்க சரியாச்சு. அப்படி முன்பின் தப்லீக் செய்யாத ஆள் உள்ள போயிட்டு அவன் பாக்குற பார்வை ஓடி போற மாதிரி இருக்கான். பேர் என்னமோ இக்ராமுல் முஸ்லிம். ஆனா அவர்களுக்குள்ளால ஒருத்தர் நல்ல சங்க செஞ்சுக்கிறான். ஏன்னா நான் ஒருத்தர் போபால் இஸ்திமாவுக்கு போகும்போது ஸ்டேஷன்ல இறங்குனா எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த பை கடைசி வரைக்கும் வந்து சேருமான். ஆளையை தூக்கிடுவாங்க போறது. அந்த ஆளு பெரிய பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க. குட்டியை வாங்கிக்கிறான், தூக்கிறான், செய்யற மரியாதை அங்கேயே சாயை வாங்கி கொடுத்து ரொட்டி வாங்கி கொடுத்து. உண்மையில ஒரு முஸ்லீமுக்குள்ள மரியாதை, முஸ்லீமுக்குள்ள மரியாதை இல்ல, தப்லீகாரர்கள் உள்ள மரியாதை செய்யறான். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களையாச்சும் மதிக்கிறான். தப்லீ நம்ம தரீக்கத்துல அதுவும் இல்லை. அவர்களாகிலும் அவர்களுக்குள்ளால ஒருத்தர் மதிக்க, அதை பார்த்தாலும் நம்ம புத்தி பிடிக்கும். இங்க தரீக்கத்துல ரொம்ப கோணல், இடம் பிடிக்கிறது இல்ல. சம்மது காக்கா ஆக குளிர்லாங்க. கான்காவில் இருக்கிற போர்வை 6 தாண்டா முந்தி ஒரு போர்வை சுட்டிக்கிறேன். என்ன செய்யுது? நான் கலீஃபாவை தான் சொல்ல விடுது, வேறு யாரும் சொன்னாலும் கோச்சிக்கிறேன். நீங்களும் கோச்சிக்கிறது உங்க பெரிய சொல்லு. சம்மது கேட்டவர்கள் என்ன சொன்னாலும் நான் பழிய உங்க மேல உங்க பேர் தானே சொல்ல கோவமாண்டு எனக்கு இல்லை சார். என் உங்க நாவல என் பேர் வருது, அது பத்தாதாட்டா. உங்க நாவல என் பேர் அடிக்கடி வருது, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு போதுட்டா. மாஷா அல்லாஹ். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈசார் செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பு காட்டுங்க. மௌலான்னு தெரிஞ்சது பிறகு எப்படி ஹக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு, 2வது அவர் பையத்தின் தரீக்கத்துல வந்து ஓரளவுக்கு அவரும் இல்முகளை வாங்கியிருக்கிறார். மனுஷனை மதிக்கும். யார் அல்லா இடத்துல என்னங்கன்னு தெரியும்.